வணக்கம். கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 16 முதல் 18 வரை பார்க்கப் போகிறோம். சவுல் இன்னும் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் ஏற்கனவே பேசிவிட்டார். ஒரு ராஜா ஒரு காலத்திற்கு கிரீடத்தை வைத்திருக்கலாம். ஆனாலும் பரலோகத்தின் தயவை இழந்திருக்கலாம். அந்த பதட்டமானதும் வேதனையானதும் ஆன தருணத்திற்குள் கர்த்தர் சாமுவேலை பெத்லெகேமுக்கு அனுப்புகிறார். அங்கே யாரும் எதிர்பார்க்காத ஒரு வீட்டில் தேவன் தாவீது என்ற ஒரு மேய்ப்பான் சிறுவனை எழுப்பத் தொடங்குகிறார். இந்த அதிகாரங்களில் கர்த்தர் யாரும் கவனிக்காத ஒருவரை தேர்ந்தெடுப்பதையும் விசுவாசமுள்ளவரை பலப்படுத்துவதையும் ஒரு ராட்சசனை வீழ்த்துவதையும் பெருமையும் பொறாமையும் மனித இருதயத்தில் என்ன செய்யும் என்பதையும் நாம் காண்போம். இதன் முழுவதிலும் ஒரு உண்மை தெளிவாக நின்று கொள்கிறது. மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். அதிகாரம் 16. இந்த அதிகாரம் துக்கத்துடன் தொடங்குகிறது. சாமுவேல் சவுலுக்காக இறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் அவனை நேசித்திருந்தார். அவனுக்காக ஜெபித்திருந்தார். அவன் உயர்ந்ததையும் பார்த்திருந்தார். இப்போது அவன் விழுந்ததையும் பார்த்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் தம் ஊழியக்காரனை நிரந்தரமாக துக்கத்தில் உட்கார விடுவதில்லை. அவர் சாமுவேலிடம் எண்ணெய் கொம்பை நிரப்பிக்கொண்டு பெத்லெகேமுக்கு ஈசாயின் வீட்டுக்கு போகும்படி சொல்கிறார். ஏனெனில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எனக்கென ஒரு ராஜாவை அவன் மகன்களில் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சாமுவேல் தயங்குகிறார். ஆபத்து அவனுக்குத் தெரியும். சவுல் இதை அறிந்தால் சாமுவேலைக் கொல்லக்கூடும். ஆகவே கர்த்தர் சாமுவேலுக்கு பயணிக்க ஒரு உரிய காரணத்தை அளிக்கிறார். அவர் ஒரு பலியை எடுத்துக்கொண்டு ஈசாயை அந்த பலிக்கு அழைக்க வேண்டும். அந்த விவரம் முக்கியமானது. கர்த்தர் தமது செயலை முன்னேற்றும்போது ஞானத்தோடும் பொறுமையோடும் சரியான காலத்தோடும் நடக்கிறார். சாமுவேல் பெத்லெகேமுக்கு வருகிறார். நகரத்தின் மூப்பர்கள் அவருடைய வருகையால் நடுங்குகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நீர் சமாதானமாக வருகிறீரா? அந்த கேள்வி சாமுவேல் பற்றி ஒன்றைக் காட்டுகிறது. இவர் ஒரு மென்மையான பொதுமக்கள் தலைவர் மட்டும் அல்ல. இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. அவர் தோன்றும்போது பரலோகம் ஏதோ ஒன்றை வெளிப்படுத்தப் போகிறது என்று மக்கள் அறிந்திருந்தார்கள். சாமுவேல் பதில் சொல்கிறார், சமாதானமாகத்தான். பிறகு அவர் ஈசாயையும் அவன் மகன்களையும் பரிசுத்தப்படுத்தி பலிக்குச் அழைக்கிறார். ஒருவருக்கொருவர் ஈசாயின் மகன்கள் அவர் முன் கடந்து செல்கிறார்கள். முதலில் எலியாப் வருகிறது. அவன் பலமாகத் தெரிகிறான். உயரமாகவும் செம்மையான தோற்றத்துடனும் இருக்கிறான். சாமுவேலும் நம்மில் பலரைப் போலவே முதலில் கண்களுக்கு தெரிவதையே பார்க்கத் தொடங்குகிறார். நிச்சயமாக கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவன் இதுவே என அவர் நினைக்கிறார். ஆனால் வேதாகமத்தில் மிக முக்கியமான திருத்தங்களில் ஒன்று அங்கே வருகிறது. கர்த்தர் சொல்கிறார், அவன் முகத்தையோ அவன் உயரத்தையோ நோக்காதே. ஏனெனில் கர்த்தர் மனிதன் பார்க்கிறபடி பார்க்கவில்லை. மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த உண்மை தாவீதின் கதையை விட பெரியது. அது நம்முடைய வாழ்க்கையிலும் நேராக வந்து நிற்கிறது. நாம் வெளிப்படையான மேம்பாட்டை கணக்கிடுகிறோம். தோற்றத்தை கணக்கிடுகிறோம். தன்னம்பிக்கையை கணக்கிடுகிறோம். வெளிப்புற இருப்பை கணக்கிடுகிறோம். ஆனால் தேவன் இன்னும் ஆழமான ஒன்றைப் பார்க்கிறார். அவர் ஆசையைக் காண்கிறார். தாழ்மையைக் காண்கிறார். கீழ்ப்படிதலைக் காண்கிறார். மறைந்திருக்கும் விசுவாசத்தைக் காண்கிறார். ஒரு மகன் பின் ஒருவன் கடந்து செல்கிறான். அபினாதாப், சம்மா, மற்றவர்களும். பதில் அதேதான். கர்த்தர் இவர்களைத் தேர்ந்தெடுக்கவில்லை. கடைசியில் சாமுவேல் ஈசாயிடம் கேட்கிறார், உன் பிள்ளைகள் எல்லோரும் இங்கேயே உள்ளனரா? ஈசாய் பதில் சொல்கிறான், இன்னும் இளையவன் இருக்கிறான். இதோ அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். பரலோகம் தேர்ந்தெடுத்தவன் அந்த அறையில் கூட இல்லை. அவன் வயலில் இருக்கிறான்.
வேலையில் இருக்கிறான். ஆடுகளை காக்கிறான். யாருக்கும் தெரியாதவன். சாமுவேல் சொல்கிறார், அவனை அழைத்து வரச் சொல். அவன் வரும் வரை நாம் உட்கார மாட்டோம். தாவீது வரும்போது கர்த்தர் பேசுகிறார், எழுந்திரு, அவனை அபிஷேகம் செய், ஏனெனில் இதுவே அவன். அது எப்படிப்பட்ட தருணமாக இருந்திருக்கும்! இளைய மகன், மேய்ப்பான் சிறுவன், மூத்த சகோதரர்களின் நடுவில் நின்று அவன் தலையில் எண்ணெய் ஊற்றப்படுகிறது. அங்கே சிங்காசனம் தோன்றவில்லை. கிரீடம் அவன் தலையில் வைக்கப்படவில்லை. இஸ்ரவேல் முழுவதும் அறிவிப்பு செல்லவில்லை. ஆனால் பரலோகம் பேசிவிட்டது. அது போதுமானது. அதன் பிறகு வேதாகமம் சொல்கிறது, அந்த நாள் முதல் கர்த்தரின் ஆவி தாவீதின் மேல் வந்தது. அந்த வரியில் பரிசுத்தமான பெரும் அர்த்தம் இருக்கிறது. தாவீது வெறும் தேர்வு செய்யப்பட்டவன் அல்ல, அவன் பலப்படுத்தப்பட்டவனும் ஆவான். தேவன் ஒருவரை அழைத்துவிட்டு அவரை வெறுமையாக விட்டுவிடுவதில்லை. கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது அவர் பலத்தையும் அளிக்கிறார். ஆனால் இப்போது அதிகாரம் இருண்ட திருப்பம் எடுக்கிறது. கர்த்தரின் ஆவி சவுலை விட்டு விலகுகிறது. ஒரு துன்மார்க்க ஆவி அவனை துன்புறுத்துகிறது. சவுலின் ஊழியக்காரர்கள் அதை கவனிக்கிறார்கள். அவர்கள் ஒரு யாழ் வாசிப்பவனைத் தேடச் சொல்லுகிறார்கள். அவன் இசை ராஜாவுக்கு சாந்தி அளிக்கக்கூடும். சவுலுக்குத் தெரியாமல் அவன் அரண்மனைக்குள் வரவழைக்கப்படுகிறவன் தாவீதுதான். இங்கே தேவனுடைய அமைதியான ஏற்பாட்டைப் பாருங்கள். தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ளும் முன்பே, மக்கள் அவனைப் புகழ்வதற்கு முன்பே, சவுல் அவனைத் துரத்துவதற்கு முன்பே, கர்த்தர் அவனை இருக்க வேண்டிய இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். தாவீது பலத்தையும் மென்மையையும் கொண்டவனாக வருகிறான். அவன் நன்றாக வாசிப்பவன் என்றும், வீரமுள்ளவன் என்றும், விவேகமுள்ளவன் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அது வளர்ந்த சீஷத்துவத்தின் அழகான ஓவியம். தாவீது ஒரு விஷயத்தில் மட்டும் திறமை உள்ளவன் அல்ல. அவன் ஆடுகளை மேய்க்க முடியும், இசை வாசிக்க முடியும், ஞானமாக பேச முடியும், போருக்கு தயாராகவும் இருக்க முடியும். தாவீது வாசிக்கும்போது சவுல் சாந்தியடைகிறான். அந்த துன்புறுத்தும் ஆவி ஒரு காலத்திற்கு விலகுகிறது. ஆகஸ்ட் அதிகாரம் 16 அமைதியான ஒரு பரியாசத்துடன் முடிகிறது. சவுல் நேசிப்பவன், ஒருநாள் அவன் இடத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறவன். தாவீது அரசாண்டு பிடிக்காத அரசனுக்கே சேவை செய்கிறான். பின்னால் தன்னுக்கு விரோதியாக மாறப்போகிற ஆளுநரையே சாந்தப்படுத்துகிறான். அதுவும் ஒரு பரிசுத்தமான பாடத்தை தருகிறது. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரன் ஆட்சி செய்ய அழைக்கப்படுவதற்கு முன்னரே சேவை செய்ய தயார் இருப்பான். அதிகாரம் 17. இப்போது கதை ஒரு தனிப்பட்ட அபிஷேகத்திலிருந்து தேசமெங்கும் இருந்த ஒரு நெருக்கடிக்கு பரவுகிறது. பெலிஸ்தியர் யுத்தத்திற்காக கூடுகிறார்கள். இஸ்ரவேலும் அவர்களுக்கு எதிராக கூடுகிறது. ஒரு படை ஒரு மலைமேல் நிற்கிறது. மறுபடை எதிர் மலையில் நிற்கிறது. நடுவே ஒரு பள்ளத்தாக்கு உள்ளது. அந்த பள்ளத்தாக்குக்குள் ஒரு ராட்சசன் வந்து நிற்கிறான். காத்தின் கோலியாத். உயரமானவன், கவசம் அணிந்தவன், நகரும் கோட்டையைப் போல ஆயுதம் தாங்கியவன். அவன் சண்டையிட மட்டும் வரவில்லை, அவன் இகழ்ச்சியிட வருகிறான். இஸ்ரவேலிலிருந்து ஒரே ஒருவனை அழைக்கிறான். ஒருவன் ஒருவனை எதிர்கொள்ளட்டும், அதன் முடிவு இரு படைகளின் நிலையை முடிவு செய்யட்டும் என்று சொல்கிறான். காலை மாலை 40 நாட்கள் அவன் இந்த இகழ்ச்சியைத் தொடர்ந்து சொல்கிறான். சவுலும் இஸ்ரவேல் முழுவதும் மனம் கலங்கி மிகுந்த பயத்தில் இருக்கிறார்கள். அந்தச் சூழ்நிலைக்குள்ளே தாவீது நடந்து வருகிறான். அவன் படைவீரனாக அனுப்பப்படவில்லை. தன் சகோதரர்களுக்காக அப்பமும் தானியமும், அவர்களின் அதிகாரிக்காக பாலாடை கட்டியும் கொண்டு வரும்படி தன் தந்தை அவனை அனுப்புகிறான். தாவீது ஒரு சேவகராக வருகிறான். ஆனால் அந்தச் சேவை அவனை தேவையான விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்திற்கே கொண்டு வருகிறது. அவன் பாளையத்தை அடையும்போது படைகள் போருக்காக குரல் எழுப்புகின்றன.
அப்போது மீண்டும் கோலியாத் வெளிவந்து தன் சவாலை விடுகிறான். இஸ்ரவேல் மக்கள் அவனைப் பார்த்து ஓடுகிறார்கள். அவர்கள் வெகுமதி பற்றிப் பேசுகிறார்கள். செல்வம் பற்றியும் ராஜாவின் மகள் பற்றியும் பேசுகிறார்கள். ஆனால் தாவீது ஒரு படை ஆபத்தை விட ஆழமான ஒன்றைக் கேட்கிறான். அவன் ஜீவனுள்ள தேவனை எதிர்த்த அவமதிப்பைக் கேட்கிறான். ஆகவே அவன் சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய படைகளை நிந்திக்கிற இந்த திருச்சேதனம் செய்யாத பெலிஸ்தியன் யார்? வேறுபாட்டை கவனியுங்கள். இஸ்ரவேல் ஒரு இராட்சசனைப் பார்க்கிறது. தாவீது ஒரு மனிதனைப் பார்க்கிறான். தேவனை எதிர்த்து தன் வாயை உயர்த்திய ஒருவனைப் பார்க்கிறான். பயம் அளவைப் பார்க்கிறது. விசுவாசம் உடன்படிக்கையைப் பார்க்கிறது. தாவீதின் மூத்த சகோதரன் எலியாப் அவன் பேச்சைக் கேட்டு கோபப்படுகிறான். அவன் தாவீதின் பெருமையை குற்றஞ்சாட்டுகிறான். அவனை இகழ்கிறான். அவன் நோக்கங்களைத் தவறாக எடுத்துக்கொள்கிறான். வெளிச்சத்துக்கு வருவதற்கு முன்பே விசுவாசம் அப்படித்தான் நடத்தப்படுகிறது. ஆனால் தாவீது அந்த வாதத்தில் சிக்கிக் கொள்வதில்லை. அவனை விட்டுத் திரும்பி தொடர்ந்து பேசுகிறான். அதுவே ஞானம். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் நீண்ட பதில் தேவையில்லை. செய்தி சவுலை அடைகிறது. தாவீது ராஜாவிடம் கொண்டு வரப்படுகிறான். அப்போது வேதாகமத்தில் மிகச் சிறந்த தைரியமான அறிவிப்புகளில் ஒன்று வருகிறது. அவன் காரணமாக ஒருவருடைய இருதயமும் தளராதிருக்கட்டும். உமது ஊழியக்காரன் சென்று இந்த பெலிஸ்தியனோடு போராடுவான். சவுல் தாவீதைப் பார்த்து மனிதன் கணக்கிடும் பதிலையே சொல்கிறான். நீ ஒரு இளைஞன் மட்டுமே. அவன் இளமையிலிருந்தே போராளி. ஆனால் தாவீதுக்கு தேவனோடு இருந்த மறைந்த வரலாறு ஒன்று இருந்தது. அவன் சவுலிடம் சிங்கத்தையும் கரடியையும் பற்றி சொல்கிறான். தன் தந்தையின் ஆடுகளைப் பாதுகாத்ததைப் பற்றி சொல்கிறான். மீட்பு பற்றியும் போராட்டம் பற்றியும் விடுதலை பற்றியும் சொல்கிறான். தாவீதின் தைரியம் திடீரென்று வந்தது அல்ல. அது தனிமையான இடங்களில் கட்டப்பட்டது. பள்ளத்தாக்கில் கிடைக்கப் போகும் பொதுவான வெற்றி வயலில் இருந்த தனிப்பட்ட விசுவாசத்திலிருந்து வந்தது. பின்னர் தாவீது தன் இருதயத்தின் மையத்தை வெளிப்படுத்தும் அந்த வரியைச் சொல்கிறான். என்னை சிங்கத்தின் ஐயிலிருந்தும் கரடியின் ஐயிலிருந்தும் விடுவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனின் கையிலிருந்தும் என்னை விடுவிப்பார். அது தன்னம்பிக்கை அல்ல. அது உடன்படிக்கையின் நினைவு. தேவன் ஏற்கனவே செய்ததை தாவீது நினைவுகூர்கிறான். அந்த நினைவு இப்போதைய போருக்கான தைரியமாக மாறுகிறது. சவுல் அவனைப் போகச் சொல்கிறான். பிறகு ராஜகவசத்தை அவனுக்கு அணிவிக்க முயலுகிறான். ஆனால் தாவீது அதில் நகர முடியவில்லை. அவனுக்கு அது பழக்கம் இல்லை. ஆகவே அவன் அதை கழற்றிவிடுகிறான். பதிலாக அவன் அறிந்ததைத் தேர்ந்தெடுக்கிறான். தான் கோலே, தான் கல்லெறியே, ஓடையிலிருந்து எடுத்த 5 மென்மையான கற்களை. அந்த விவரமும் முக்கியம். விசுவாசம் வேறொருவராக நடிக்க வேண்டுமென்று கேட்காது. கர்த்தர் ஏற்கனவே உங்கள் கையில் வைத்திருப்பதையே பயன்படுத்த முடியும். பின்னர் தாவீது பள்ளத்தாக்குக்குள் நடந்து செல்கிறான். கோலியாத் அவனைப் பார்த்து இகழ்கிறான். ஒரு சிறுவன், இளம் தோற்றம். அவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லாதவன். அவன் தாவீதைக் கேலி செய்கிறான், சபிக்கிறான். அவன் மாம்சத்தை பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொல்கிறான். ஆனால் தாவீது பழைய ஏற்பாட்டிலேயே மறக்க முடியாத சாட்சிகளில் ஒன்றைக் கொடுக்கிறான். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடம் வருகிறாய். ஆனால் நான் உன்னிடம் வருவது சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் படைகளின் தேவனுடைய நாமத்தில். தாவீது இதைச் சொல்கிறான். இந்தப் போரின் மையம் நான் அல்ல, நீயும் அல்ல. இது தேவனுடைய மகிமையைப் பற்றியது. அவன் தொடர்ந்து சொல்கிறான். இன்றே கர்த்தர் உன்னை என் கைக்குள் ஒப்படைப்பார். அப்பொழுது இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார் என்று பூமியெல்லாம் அறியும். பிறகு இன்னொரு உண்மை. இந்தப் போர் கர்த்தருடையது. அதுவே இந்த அதிகாரத்தின் மையம். இந்தப் போர் கர்த்தருடையது. தாவீது ஒன்றும் செய்ய மாட்டான் என்பதற்காக அல்ல.
அவன் செயலில் இறங்கும் போதும் யாருக்கு சேவை செய்கிறான் என்று அறிந்திருக்கிறான் என்பதற்காக. பின்னர் எல்லாம் விரைவாக நடக்கிறது. கோலியாத் முன்னேறுகிறான். தாவீது போரின் நோக்கி ஓடுகிறான். பின்னோக்கி அல்ல, நேராக அதன் நோக்கி. அவன் பையிலிருந்து ஒரு கல்லை எடுக்கிறான். அதை எறிகிறான். அந்தக் கல் பெலிஸ்தியனின் நெற்றியில் பட்டுவிடுகிறது. அந்த ராட்சசன் முகங்குப்புற விழுகிறான். தாவீது கல்லெறியாலும் ஒரு கல்லாலும் வெல்லுகிறான். அவன் கையில் பட்டயம் இல்லை. பின்னர் கோலியாத்தின் சொந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வெற்றியை முடிப்பான். பெலிஸ்தியர் ஓடுகிறார்கள். இஸ்ரவேல் எழுகிறது. பயத்தில் உறைந்திருந்த அந்த படை இப்போது அவர்களை துரத்திச் செல்கிறது. அதுவும் கவனிக்கத்தக்கது. தேவனில் ஒரு ஆன்மாவின் விசுவாசம் பலரிடத்திலும் தைரியத்தை எழுப்ப முடியும். தாவீது அந்த நாளை உணவு கொண்டு வந்த சிறுவனாகத் தொடங்கினான். நாளின் முடிவில் தேவன் மூலம் ஒரு தேசத்தின் பயத்தை உடைத்த கருவியாக மாறினான். ஆனால் உண்மையான செய்தி ராட்சசனை வென்ற கதை மட்டுமல்ல. தாவீது தாவீதின் மேல் நம்பிக்கை வைத்தான் என்பதல்ல முக்கியம். தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான் என்பதுதான் முக்கியம். அதிகாரம் 18. ஏலா பள்ளத்தாக்கின் வெற்றிக்குப் பிறகு தாவீதின் வாழ்க்கை வேகமாக மாறுகிறது. வெற்றி அவனை எளிய வாழ்க்கைக்குள் கொண்டு செல்லவில்லை. அது அவனை உறவுகளுக்குள், அரசியல் சூழ்நிலைகளுக்குள், விசுவாசத்திற்குள், பொறாமைக்குள், அபாயத்திற்குள் கொண்டு செல்கிறது. இந்த அதிகாரம் வேதாகமத்தின் மிக அழகான நட்புகளில் ஒன்றோடு தொடங்குகிறது. சவுலின் மகனான யோனத்தான் தாவீதைக் காண்கிறான். அவன் பேசுவதைக் கேட்கிறான். பின்னர் அவன் ஆவி தாவீதின் ஆவியோடு இணைந்து விடுகிறது. யோனத்தான் அவனை தன் ஆத்துமாவைப் போல நேசிக்கிறான். அது மிக வலிமையான ஒன்று. சவுலின் சிங்காசனத்திற்கு உரியவரானவன் ஒருநாள் தன் தந்தையின் இடத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறவனை நேசிக்கிறான். தனக்கே விலை கொடுத்தாலும் தேவன் செய்வதைப் பார்த்து மகிழும் அளவுக்கு யோனத்தான் உயர்ந்த மனம் கொண்டவன். பின்னர் யோனத்தான் தாவீதோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறான். அவன் தன் அங்கியையும் தன் உடைகளையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் பட்டாவையும் கொடுக்கிறான். இது வெறும் பாசம் அல்ல. இது கௌரவம், மரியாதை, உடன்படிக்கையின் நம்பிக்கை. யோனத்தான் தாவீதின் மேல் இருந்த கிருபையைப் பார்க்கிறான். அதனோடு போட்டியிடுவதில்லை. அது அரிதானது, பரிசுத்தமானதும் கூட. இதற்கிடையில் சவுல் எங்கு அனுப்பினாலும் தாவீது சென்று ஞானமாக நடந்து கொள்கிறான். அந்த வாசகம் முக்கியம். ஏனெனில் இந்த அதிகாரத்தில் அது மீண்டும் மீண்டும் வருகிறது. தாவீது ஞானமாக நடந்து கொண்டான். அவன் நெருக்கடியில் தைரியமுள்ளவன் மட்டுமல்ல, பொறுப்பிலும் நிலைத்திருக்கிறவன். சவுல் அவனை போர்வீரர்களுக்கு மேற்பார்வையாக்குகிறான். அது மக்களுக்கு பிடிக்கிறது. சவுலின் ஊழியக்காரர்களுக்கும் அது பிடிக்கிறது. ஆகஸ்ட் ஒரு கணம் எல்லாம் நன்றாக போகலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் பின்னர் பாடல் வருகிறது. பெண்கள் நகரங்களிலிருந்து பாடியும் ஆடியும் வெளியே வரும்போது அவர்கள் வெற்றியைப் பாடுகிறார்கள். சவுல் தன் 1000ங்களை வென்றான். தாவீது தன் 10,000ங்களை வென்றான். அது ஒரு வரி மட்டுமே. ஆனால் அது சவுலின் உள்ளத்தில் ஒரு தீயை ஏற்றுகிறது. அவன் மிகுந்த கோபமடைகிறான். அந்தச் சொல் அவனுக்குப் பிடிக்கவில்லை. அந்த நாள் முதல் அவன் தாவீதைக் கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த வரி நடுங்க வைக்கிறது. சவுல் தாவீதைக் கண்ணில் வைத்திருந்தான். பொறாமை ஒருவரை மற்றொருவரை பார்க்கும் முறையே மாறச் செய்கிறது. முன்பு உதவியாகத் தோன்றியது, இப்போது அச்சமாகத் தெரிகிறது. முன்பு ஆறுதல் கொடுத்தது, இப்போது எரிச்சலை எழுப்புகிறது. பொறாமை உள்ளே வரவிடப்பட்ட பின் அது சிறியதாகவே தங்கிவிடுவது அரிது. மறுநாள் தாவீது வழக்கம் போல சவுலின் முன் இசை வாசித்துக் கொண்டிருக்கிறான். சவுலின் கையில் ஒரு ஈட்டி இருக்கிறது. தாவீது இன்னும் சேவையில்தான் இருக்கிறான். சவுலோ ஏற்கனவே திட்டமிடுகிறான்.
பின்னர் சவுல் அந்த ஈட்டியை எறிகிறான். தாவீதைச் சுவரில் குத்திவிட நினைக்கிறான். ஆனால் தாவீது தவிர்த்து விடுகிறான். சவுல் இதை மறுபடியும் செய்கிறான். இங்கேதான் பொறாமையின் உண்மையான முகம் தெரிகிறது. இது இனி காயமடைந்த அகம்பாவம் மட்டும் அல்ல. இதுவே இருதயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் வன்முறை. சவுல் தாவீதைக் கண்டு பயப்படுகிறான். ஏனெனில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். சவுலை விட்டு விலகிவிட்டார். இங்கே இன்னொரு துயரம் உள்ளது. சவுல் மனந்திரும்ப முன்வரவில்லை. பதிலாக வேறொருவர் மேல் இருந்த தேவனுடைய தயவு அவனை இன்னும் அச்சப்படுத்துகிறது. அகம்பாவம் அப்படித்தான் செய்கிறது. அது ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்பாது. அந்த ஆசீர்வாதம் மற்றொருவர் மேல் இருக்கிறதே என்பதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே சவுல் தாவீதைத் தன்னருகிலிருந்து அகற்றி 1000 பேருக்குத் தலைவனாக்குகிறான். ஒருவேளை ஆபத்து அவனை விழுங்கிவிடும் என்று அவன் நினைக்கிறான். ஒருவேளை பொது பொறுப்பு அவனை உடைத்துவிடும் என்று நினைக்கிறான். ஆனால் தாவீது மக்களின் முன் வெளியே போகவும் உள்ளே வரவும் செய்து, மீண்டும் வேதாகமம் சொல்கிறது, அவன் தன் எல்லா வழிகளிலும் ஞானமாக நடந்து கொண்டான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அந்த வரியே மீண்டும் மீண்டும் வருகிறது. ஏனெனில் தாவீதின் உயர்வின் உண்மையான இரகசியம் அதுதான். செல்வாக்கு மட்டுமல்ல, போர்திறன் மட்டுமல்ல, மக்கள் பாராட்டு மட்டுமல்ல. கர்த்தர் அவனோடு இருந்தார். இஸ்ரவேலும் யூதாவும் தாவீதைக் காதலித்தார்கள். ஏனெனில் அவன் அவர்களின் முன் வெளியே போய் உள்ளே வந்தான். பின்னர் சவுல் திருமணத்தையே ஒரு வலையாக பயன்படுத்தத் தொடங்குகிறான். முதலில் மேராப். சவுல் அவளைத் தருவதாகச் சொல்கிறான். ஆனால் அது அன்பின் கொடை அல்ல. பெலிஸ்தியர் தாவீதைக் கொன்றுவிடுவார்கள் என்று அவன் நம்புகிறான். தாவீது தாழ்மையோடு பதில் சொல்கிறான். ராஜாவின் மருமகனாக இருக்க என்னைப் போன்றவன் யார்? ஆனால் மேராப் மற்றொருவருக்கு கொடுக்கப்படுகிறாள். பின்னர் சவுல் அறிகிறான். அவன் மகளான மிகால் தாவீதைக் காதலிக்கிறாள். மீண்டும் சவுல் ஒரு கருவியையே பார்க்கிறான். மகளைப் பார்க்கவில்லை. மீண்டும் அவன் சதி செய்கிறான். அவன் கொடூரமான மணமகள் விலையை நிர்ணயிக்கிறான். பெலிஸ்தியரில் 100 பேரின் சாட்சியம். அது இன்னொரு வலை. தாவீதைக் மரணத்திற்குள் அனுப்பும் இன்னொரு முயற்சி. ஆனால் தாவீது அச்சமின்றி அதற்குச் சென்று நிற்கிறான். தெளிவாக செயல்படுகிறான். அவனும் அவன் மனிதர்களும் 200 பெலிஸ்தியரை வெட்டிக் கொல்லுகிறார்கள். தாவீது முழு கணக்கையும் சவுலிடம் கொண்டு வருகிறான். அதன் பிறகு மிகால் அவனுக்கு மனைவியாக அளிக்கப்படுகிறாள். இப்போது சவுலுக்கு இன்னும் தெளிவாகிறது. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். மிகால் தாவீதைக் காதலிக்கிறாள். மக்கள் தாவீதைக் விரும்புகிறார்கள். ஆனாலும் அவன் மென்மையடைவதில்லை. இன்னும் கடினமடைகிறான். தாவீதைக் கண்டு மேலும் மேலும் பயப்படுகிறான். சவுல் தொடர்ந்து தாவீதின் சத்துருவாக மாறுகிறான். அந்த இறுதி சொல் முக்கியம். தொடர்ந்து. சவுலின் பொறாமை இனி ஒரு தற்காலிக மனநிலை அல்ல. அது நிலைத்த பகையாகிவிட்டது. இருப்பினும் அதிகாரம் தாவீதின் வெற்றியோடு முடிகிறது. பெலிஸ்தியரின் பிரதானர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் வரும் ஒவ்வொரு முறையும் சவுலின் எல்லா ஊழியக்காரரையும் விட தாவீது இன்னும் ஞானமாக நடந்து கொள்கிறான். ஆகவே அவன் பெயர் மிகவும் மதிக்கப்பட்டது. அதனால் அதிகாரம் 18 நமக்கு வெப்பத்தையும் எச்சரிக்கையையும் தருகிறது. வெப்பம் யோனத்தானில் உள்ளது. உடன்படிக்கை நட்பு. சுயநலமற்ற நம்பிக்கை. தேவன் மற்றொருவரில் செய்கிற செயலைக் கண்டு மகிழும் அன்பு. எச்சரிக்கை சவுலில் உள்ளது. அகம்பாவம். ஒப்பீடு. பொறாமை. பயம். வன்முறை. இந்த 2 எதிர்வினைகளின் நடுவில் தாவீது நிற்கிறான். இன்னும் ஞானமாக நடந்து கொள்கிறான். இன்னும் சேவை செய்கிறான். இன்னும் தேவனுடைய கையின் கீழ் முன்னேறிக் கொண்டிருக்கிறான்.